திருச்சி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி. இவர் மீது 4 கொலை முயற்சி, திருட்டு என 74 வழக்குகள் உள்ளன. இதில் ஒரு கொலை வழக்கில் விடுதலையாகியுள்ளார். கடந்த ஆண்டு ஜாமீனில் வெளிவந்த துரை தலைமறைவானார். மீண்டும் அவரது ஆட்டம் தொடர்ந்தது. தேடப்பட்டு வந்த துரை புதுக்கோட்டை திருவரங்குளம் அருகே தைலமர காட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் முத்தையன் தலைமையிலான போலீஸ் டீம் காட்டுப்பகுதியில் சல்லடை போட்டு மாலையில் துரையை நெருங்கினர். போலீசார் ரவுண்ட் அப் செய்ததை அறிந்ததும் ரவுடி துரை தப்பி செல்ல முயன்றார். அருகில் சென்று பிடிக்க முயன்ற போலீசாரை அரிவாளால் வெட்டினார். எஸ்ஐ மகாலிங்கத்திற்கு கையில் விட்டு விழுந்தது. பாதுகாப்புக்காக இன்ஸ்பெக்டர் முத்தையா துரைசாமியை நோக்கி சுட்டார். முதல் குண்டு காலிலும், 2வது குண்டு மார்பிலும் பாய்ந்தது. துரை இறந்தார். காயமடைந்த எஸ்ஐ மகாலிங்கம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் திருச்சி உறையூரில் ஒரு வீட்டில் 30 பவுன் நகை, 5 லட்சம் பணம் திருடு போனது. இந்த வழக்கில் கைதான ரவுடி துரை, அவரது தம்பி சோமு முக்கிய குற்றவாளிகள். இருவரையும் திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்ய போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது போலீசாரை விட்டுவிட்டு இருவரும் தப்பி ஓடினர். அந்த சம்பவத்திலும் போலீசார் இருவரையும் சுட்டுப்பிடித்தனர். இந்த வழக்கில்தான் துரை ஜாமீனில் வந்து தலைமறைவாகி இருந்தார். 2 தினங்களுக்கு முன் புதிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பொறுப்பேற்ற டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய போலீசாருக்கு உத்தரவுகளை பிறப்பித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது.